துலாம் ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். குரு ரிஷப ராசியிலேயே இருந்து வக்ரமடைய போகிறாரு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா அக்டோபர் 9, 2024 இருந்து பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் 3 மாதம் 26 நாள், தோராயமாக ஒரு 4 மாதத்துக்கு குரு பகவான் வக்ரமடைய போகிறாரு. ரிஷப ராசியிலே இருப்பார். அவர் ராசியை பின்னோக்கி கிடக்க மாட்டார், நட்சத்திர பாதங்களை தான் பின்னோக்கி கிடப்பார். சரி, இப்போ துலாம் ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு குரு பகவான் என்ன ஸ்தானம், என்ன ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் தான் துலாம் ராசிக்கு. இப்போ கரண்டில் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்ர காலம் துலாமுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக துலாம் உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான், ஓகேவா. குரு பகவான் நான் சொன்ன மாதிரியே லார்ட் ஆஃப் 3 and 6, 3ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. அவர் போய் நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் 8ஆம் இடத்துல இப்போ மறைஞ்சிருக்கிறாரு. அதுவே ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். யார், உங்களோட 3ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறேன். குரு பகவான் நான் ஒன்று சொல்கிறேன். குரு பகவான் துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமான கிரகம் இல்லை. அப்புறம் ஏன் நாங்கள் இதை பார்க்கணும்ல நினைக்காதீங்க, முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுலேயும் இப்போ வக்ரம் அடைய போகிறார். ஏன்னா 3, 6 கூடையவன் 8ல் மறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ராஜ யோகம்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல குரு பகவான் 8ல் இருந்து வக்ரம் ஆகிட்டாருன்னா அதுவும் அந்த ராசிக்கு தேவையான பலன்களுக்கு மேலே கொடுத்துட்டு போயிடுவார், நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறேன். குரு வக்ரம் காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை துலாம் ராசிக்கு 4 மாதத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் துலாம் ராசிக்கு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் நிறைய தடைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, தோல்வியை நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க, தடுமாற்றம் ஆகுறீங்க, இதெல்லாமே இருக்குது. பணவரவு இல்லாமல் ஒரு சரியான ஒரு கான்சன்ட்ரேஷன் எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க. பட் குரு பகவான் 8ல் இருந்தாலுமே இந்த மாதிரியான சில பல தடைகள், பல தோல்விகள், சில தடுமாற்றங்கள் இது எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கிறாருன்னே சொல்லலாம். பட் வக்ரமாகறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக முயற்சி செஞ்சுருப்பீங்க, அந்த முயற்சிக்கான பலன் கிடச்சிருக்காது. பட் இந்த வக்ர காலகட்டத்தில் அக்டோபர் 9, 2024 இருந்து பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் இந்த 3 மாதம் 26 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் முயற்சிக்கேற்ற உங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வரும்னே சொல்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அடுத்து ஹெல்த்தில் அப்பப்போ நோய் நொசுக்குன்னு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா படிப்படியாக சரியாகும். கண்டிப்பாக இந்த வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்த் எல்லாமே ஒரு சீராக இருக்கும், உடல் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த காலகட்டம் பொருளாதாரத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல சேலரி, ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஹைக்கு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி எப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி குட் இன்ஃப்ளோ ஆஃப் மணி, நல்ல ஒரு பணம் பிளக்கம் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்கிறேன். ஏன்னா 3, 6 கூட 8ல் மறைஞ்சு வக்ரமானார்னா அது அபரிவிதமான ஒரு நல்ல பலன்களை துலாம் ராசிக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் கூட உங்களுக்கு திடீர்னு உதவி கிடைக்கும், திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி கிடைக்கும். துலாம் ராசிக்கு இந்த 4 மாதத்தில் வெற்றி மேல் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் வக்ர குரு உங்களுக்கு ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாருன்னே சொல்லலாம். துலாம் ராசிக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் மோஸ்ட்டாக எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் தான், ஃபேவரபுளாக இருக்குது. எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு கவலையும் படுற மாதிரியான எந்த ஒரு பாதகமான ஒரு பலன்கள் இல்லை, சாதகமான பலன்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். இரண்டாவது விஷயம் நீங்கள் சுபகாரியங்கள் நிறையா பிளான் பண்ணிருப்பீங்க. அதாவது எப்படின்னா வரன் பார்த்துட்ருப்பீங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை உங்களுக்காகட்டும். அந்த மாதிரி அதெல்லாமே கைகூடக்கூடிய நாள் அப்படின்னு நெருங்கி வருது. அந்த நாள் நெருங்கி வருதுன்னு சொல்லலாம், அப்படி சொல்கிறேன் நான். அதே மாதிரி புது வீடு கட்டுறதாகட்டும், இதெல்லாமே இல்லைன்னா இருக்கிற வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. எப்போலேருந்துன்னா இந்த 4 மாதம் அக்டோபர் 2024 பிப்ரவரி 2025 வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற. அதே மாதிரி குழந்தை பாக்கி இதெல்லாமே நல்ல ஒரு டைமிங்னே சொல்லலாம். இந்த டைமிங்கை அற்புதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுறதாகட்டும், வீடு ஆல்ட்ரு பண்ணுறதாகட்டும், வரன் சூப்பராக அமையும், நல்லா அமையும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஐடியா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே அருமையாக இருக்கும், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வக்ர காலம் 4 மாதத்துக்கு உங்களுக்கு வளமான காலமாக மாறும் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம். குரு உங்களுக்கு அவ்வளோக்கா யோகக்காரகன் இல்லை, ஓகேவா. உங்களுக்கு அதனால் பட் அவர் வக்ரமாக இருக்கிறார்.
வக்ரமாயி 8ல் வந்து இருக்கிறதுனால ஒரு பழமொழி இருக்குது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது கெட்டவன் வந்து கெட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்ட்டு. ஏன்னா கெட்டவன் கெட்டுட்டான்னா நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம்ல, அதுதான் இங்கே நடக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற இடத்துல வந்து 8ஆம் இடத்துல அவர் மறைஞ்சு வக்ரமாக இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் வந்து செய்கிற முயற்சி வந்து ஒரு வேகம் எடுங்க அப்படிங்கிறேன். கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதுவாக நடக்கட்டும்னு விடாமல் நாம் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஒரு கீரை வந்து பூஸ்டப் பண்ணலாம், நெக்ஸ்ட் கீருக்கு சேஞ்ச் பண்ணலாம் நம்மளோட லைஃப், நம்மளோட முயற்சி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன். அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட ஆசை இதெல்லாமே வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம்னு இந்த 4 மாதத்துக்கு சொல்லலாம். இந்த 4 மாதம் அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த 4 மாதத்தை தரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான காலகட்டம், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஸோ எல்லாமே எதை தொட்டாலும் வெற்றி தான். பட் நீங்கள் வந்து உங்களோட முயற்சி கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் வந்து நினைக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களோட முயற்சி, சில பல முயற்சிகள் தேவைப்படும். ஸோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைனாக என்ன சொல்ல வரணும்னா, அடுத்து உடல் ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டால் ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகும் ஒன் பை ஒன்னாக. யாராக இருந்தாலும் சரி, எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, ஹெல்த் எல்லாமே வந்து சரியாகும். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிற அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கே வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஒரு மேன்மை ஏற்படும், ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படும். திருமண முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கான கரெக்டான வரன் அமையும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாமே வந்து அமையக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். பொருளாதாரத்திலையுமே வந்து அமோகமாக இருக்குது, ஓகேவா. பட் பிஸ்னஸ் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சில பேர் ஆயிருப்பீங்க, சில பேர் வந்து ஆகாமல் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். பட் அதை நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் வந்து உங்களோட கடின முயற்சி வந்து போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 9, 2024 இருந்து பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ ஆல் ஓவராக பார்க்க போனால் உங்கள் ராசிக்கு, முக்கியமாக துலாம் ராசிக்கு அவர் அந்தளவுக்கு சாதகமாக கிரகம் இல்லை அப்படின்னாலுமே வந்து அவர் வந்து அந்த இடத்துல மறைஞ்சு அவர் வந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை உண்டாக்குறாரு. அந்த ராஜயோகத்தினால நீங்கள் வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள், நல்ல மாற்றம் வாழ்க்கையில் வந்து ஏற்படும்னே சொல்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து உங்களோட ராசிங்கிற சார்ட் எடுத்துக்கோங்க, ராசிங்கிற கட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த ராசிங்கிற கட்டத்தில் வந்து 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து குரு பகவான் இருப்பார். குரு ஜேயூன்னு எழுதியிருக்கும், இங்கிலீஷில் ஜூபிட்டர் அப்படின்னு எழுதியிருக்கும். அது வந்து இங்கிலீஷ்லேயே இருந்த ஜேயூ பக்கத்தில் 6 போட்டிருக்கான்னு பாருங்கள். 6னா ரெட்ரோகிரேட்னா வக்ரம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. உங்கள் சுயஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்துலேயே வந்து குரு பகவான் வந்து வக்ரமாக இருந்தார் அப்படின்னா அதை தான் நான் சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு குறிக்குது. நீங்கள் பிறந்த நேரத்திலேயே குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறதுனா, அக்டோபர் 9, 2024 இருந்து பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் ஏதோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருப்பார். அதான கான்செப்ட். ஏன்னா அந்த டைமில் குரு பகவான் வக்ரமாக இருந்தால் அந்த டைமில் பிறக்கிற குழந்தை வந்து ஆணோ பெண்ணோ வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து பிறப்பு ஜாதகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குரு பகவான் வந்து வக்ரமாக இருப்பார். அதை தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்கள். அதே மாதிரி தமிழில் இருந்த குரு பக்கத்தில் வானு போட்டிருக்கு, வானா வக்ரம்னு அர்த்தம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்கள் சுயஜாதகத்திலேயே குரு வந்து வக்ரமாகி உங்களோட இப்போ இந்த டைம் பீரியட் எப்போ இந்த அக்டோபர் 9, 2024 இருந்து பிப்ரவரி 4, 2025 வரைக்குமே வந்து இந்த 3 மாதம் 26 நாள், ஒரு 4 மாதத்துக்கு வந்து குரு பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. அந்த டைமும் உங்களோட சுயஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாயிருந்தால் அந்த டைமில் நீங்கள் என்ன முயற்சி கண்ணை மூடிட்டு நீங்கள் போய் நின்னாலுமே வந்து காட்டில் நீங்கள் தான் ராஜா. அந்த மாதிரி ஒரு போருக்கு போகிறீங்க, கண்ணை மூடிட்டு போகிறீங்க, எங்கே வெட்டுனாலும் அங்கே வெட்டு விழுகும். நீங்கள் வந்து அந்த போரில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்ல வரேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ வந்து எதை தொட்டாலும் வெற்றி அடைய. ஸோ அதனால் வந்து இந்த நான் சொன்ன பலன்களே உங்களுக்கு அருமையாக இருக்குது. வக்ரம் இல்லை அப்படின்னா அது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். நான் சொல்ல பலன்கள் இப்போ இது வரைக்கும் சொன்னேன்ல அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வக்ரம் ஆயிருந்து இதை விட 2 மடங்கு வந்து உங்களுக்கு பலன்கள் நல்லா ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு பாசிட்டிவாக, நல்ல எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல பாசிட்டிவ், இதை விட 2 மடங்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ வந்து துலாம் ராசிக்கு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பொறுமை, நம்பிக்கை முக்கியம்.
அதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதனால் நிறைய பேர் பலனடைஞ்சால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும். அதனால் அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரியான பழங்கள் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நானும் என்னோடய டீம் வந்து ரெடியாக இருக்கோம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு இந்த பழங்கள் நடந்துச்சுன்னா அதை போடுங்க. அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.